நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாருக்கிட்ட மோதி பார்க்குற அப்படின்னு காத்திருந்து அடிச்சிருக்காங்க இந்தியா. ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க நண்பர்களே. இதுதான் இப்போது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வருது. அப்படி என்ன அடியை கொடுத்தாங்க? மரண அடி அப்படின்னே சொல்லலாம். முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியே அவங்களுடைய ரூட்டிலே போய் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு நண்பர்களே. இந்தியா அதை எப்படி கையாள போகிறாங்க, இந்தியாவுக்கு காத்திருக்கும் அந்த சவால்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்கனவே எல்லை பிரச்சனையில் வாக்கிய தகராறு இருக்கும் நிலையில் அருணாச்சல பிரதேசத்தையும் சீனா உரிமை கொண்டாடிட்டு வருது. இதுக்காக பார்த்தீங்கன்னா முகாம் அமைக்கிறது, பெயர் சூட்டுறது அப்படிங்கிற செயல்களில் சீனா ஈடுபட்டுட்டு வருது. குறிப்பாக ஜங்கன் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தின் சீன பெயராக சூட்டியிருக்கும் நிலையில் அந்த மாநிலத்தை தெற்கு திபெத்துடைய ஒரு பகுதியாக சீனா உரிமை கொண்டாடிட்டு வருது. தான் சொல்லிட்டு வர்றதை ஆதரிக்கிறதுக்காக தவாங்கில் இரண்டாவது மிக முக்கியமான திபேத்திய பௌத்த மடாலயம் இருப்பதையும் 6வது தலாய்லாமா அங்கு பிறந்ததையும் சீனா உதாரணங்களாக காட்டுது. இது தவிர அந்த மாநிலத்தில் இருக்கும் பல இடங்களுக்கு தன்னுடைய சொந்த மாண்டரின் மொழியில போலி பெயர்களை சுட்டி வரைபடங்களையும் வெளியிட்டு வருது சீனா. சீனாவுடைய இந்த மாதிரியான செயல்களுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் சீனாவுடைய தொடர் வரம்பு மீறலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில 27 முக்கிய இடங்கள் அருணாச்சல பிரதேச வரைபடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. சர்வே ஆஃப் இந்தியா மூலம் அந்த மாநிலத்துடைய முக்கிய இடங்களை அதிகாரப்பூர்வமாக பதிவு செஞ்சிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய ஒப்புதலுடன் அருணாச்சல பிரதேச மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து வெளியிடப்பட்டிருக்கும் இந்த வரைபடத்தில் மொத்தம் 27 இடங்கள் மற்றும் அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமாகவே இந்திய சீன மோதல் முனைகளாக அறியப்படும் லோங்ஜு, மாஜா, பிசா ஆகிய கிராமங்களும், தசோலா, ரிசாலா, புக்குர்லா மற்றும் தாக்லா ஆகிய மலை கணவாய்களும், சம்போ சரோவர் அப்படிங்கிற உயர எரி, ஜெயராம்பூர் தளவாட மையம், ஜஸ்வந்த்கார் நினைவு சின்னம் மற்றும் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளும் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் தரநிலை பெயர்களுடன் முறையாக அடையாளப்படுத்தி மத்திய அரசு சேர்த்திருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் யாருக்கிட்ட மோதி பார்க்குற அப்படின்னு காத்திருந்து அடிச்சிருக்காங்க இந்தியா. சீனாவுடைய ரூட்டிலேயே போய் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கிறது இப்போ சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பாக நம்முடைய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்துக்கான சர்வே ஆஃப் இந்தியா வரைபடத்தில் இவற்றை முறையாக பதிவு செய்வதற்கான நோக்கம் அவற்றை துல்லியமாக அடையாளம் காண்பதை எளிதாக்குறதும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் தான் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய பெயர் மாற்றும் முயற்சி அபத்தமானது அப்படின்னு இந்தியா பலமுறை விமர்சனம் செஞ்சுருக்காங்க. மேலும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறது அப்படின்னும் இனிமேலும் இருக்கும் அப்படின்னு இந்தியா உறுதியாக சொல்லியிருக்காங்க சீனாவுக்கு. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ நில அளவை வரைபடத்தில், அதாவது சர்வே ஆஃப் இந்தியா மேப் இந்த இடங்களுடைய பெயர் ஒரு 27 இடங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த இடங்களுடைய பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் முறையாக குறிக்கப்பட்டுள்ளதாக நம்முடைய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இனி வரும் நாட்களில் இதுக்கு பதிலடியாக ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சீனா முற்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதுக்கும் இந்தியா வெயிட்டிங் அப்படின்னே தான் சொல்லணும். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, கடல்வழி வர்த்தக பாதைகள் அதிகரிச்சுட்டு வரும் அரசியல் பதற்றங்கள் மற்றும் பாதுகாப்பில் ஏற்படும் தடைகளுக்கு மாற்றாக பாகிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் வழியே இந்திய பெருங்கடலையும் இந்தியாவையும் இணைக்கும் புதிய ரயில் பாதையை உருவாக்கும் சாத்தியக்கூறுகளை ரஷ்யா தீவிரமாக ஆராய்ச்சிட்டு வர்றாங்க. ரஷ்யாவுடைய துணை பிரதமர் மராத் குஷ்னோலின் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, கடல்வழி போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் சூழலை எதிர்கொள்ள இந்திய பெருங்கடலை அடையும் புதிய தரைவழி பாதைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. பாஸ்பரஸ் ஜலசந்தி மற்றும் உலகின் மிக முக்கியமான எரிபொருள் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றங்கள், கடல்சார் போக்குவரத்து அச்சுறுத்தல்கள் காரணமாக தரைவழி மாற்று பாதைகளின் தேவையை விரைவுபடுத்தியிருக்காங்க. துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வழியாக இந்த ரயில் இணைப்பை சாத்தியமாக்க ரஷ்யா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு நேரடி அணுகலை வழங்கும் எந்த ஒரு பாதையையும் ரஷ்ய அரசு ஏற்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் பெருமளவில் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 100 பில்லியன் இலக்கை எட்ட இரண்டு நாடுகளும் திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பான தடையில்லாத சரக்கு போக்குவரத்து மிகவும் அவசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சுமூகமற்ற உறவுகள் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நிலவும் அரசியல் சூழல்கள் இந்த திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவதில் முக்கிய முட்டுக்கட்டைகளாக கருதப்படுறாங்க. முன்னாள் சோவியத் நாடுகள் மற்றும் பிற ஆசிய நாடுகளுக்கிடையே இருக்கும் தண்டவாள அகல பிரமாணங்களின் வேறுபாடு சரக்கு பரிமாற்றத்தின் போது கூடுதல் நேரத்தை எடுக்கக்கூடும்.
சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து மண்டலத்தை விரிவுபடுத்தி கடல்சார் அச்சுறுத்தல்களை தவிர்க்கும் நோக்கத்திலே இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு காத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய டேபிளுக்கு வந்த புது பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவும் இந்திய தொழில்துறையும் சீனாவுடைய உதிரி பாகங்கள், இயந்திரங்கள், தொழில்நுட்ப திறனை அதிகம் நம்பியிருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு துறையிலையும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் சீனாவுடைய உதிரி பாகங்கள், மூலதன பொருட்கள் அப்படின்னு பலவற்றுக்கு சீனாவை நம்பி தான் இயங்கிட்டு வருது. இருந்தாலும் சீனா+1 கொள்கை மூலம் உலக நாடுகளிலிருந்து பல திட்டங்கள், உற்பத்தி ஆலைகள் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு மாறிய நிலையில் சீன தொழில்நுட்ப அதிகாரிகள், நிபுணர்களை அதிக அளவில் அழைத்து அவர்களுடைய உதவியுடன் இந்தியாவில் உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்பட்டது. இதை தடுக்கும் வகையில் இந்தியாவுக்கு செல்லும் சீன நிபுணர்களுக்கு அந்த நாட்டு அரசு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தற்போது சீன அரசு அடுத்த கட்டமாக இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு செல்லும் நிபுணர்களுக்கான விசா வழங்குவதையும் குறைச்சிருக்காங்க. இப்போ இது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கு. சீன இயந்திரங்கள், சீன மூலப்பொருட்களை பயன்படுத்தி இந்தியாவில் உற்பத்தி ஆலைகளை அமைச்சிருக்கும் நிறுவனங்கள் பல தங்களுடைய நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகளை சீனாவுக்கு அனுப்பி வர்த்தக ஒப்பந்தங்களை செய்வது, பொருட்களை வாங்குறது, உற்பத்தி ஆபரேஷன்ஸ் குறித்து நிபுணத்துவம் பெறுவது அப்படின்னு பல காரணங்களுக்காக அனுப்பிட்டு வந்தாங்க. முன்பெல்லாம் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு பிஸ்னஸ் விசா பெற வேண்டும் அப்படின்னா 100க்கு 100 விசா ஒப்புதல் அளிக்கப்படும். ஆனால் கடந்த சில மாதங்களாக பிஸ்னஸ் விசாவுக்காக செய்யும் விண்ணப்பங்களில் வெறும் 20லேருந்து 40% தான் சீன அதிகாரிகள் ஒப்புதல் அளிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் ஒப்பந்த உற்பத்தி நிறுவனங்கள் சொல்கிறாங்க. சீன அரசுடைய இந்த விசா கட்டுப்பாடுகள், விசா விண்ணப்பம் ரத்து மூலம் இந்தியாவில் வர்த்தகம், தொழிற்சாலை இயக்கம், புதிய திட்டங்களை செயல்படுத்துறது போன்றவை மிகவும் சவாலான காரியமாக மாறியிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனையை பல முன்னணி நிறுவனங்களும் எதிர்கொண்டுட்டு வருவதாக நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரிகள் புலம்பிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பல நிறுவனங்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய அலுவலகத்துக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதி இந்த விசா பிரச்சனையால் என்ன மாதிரியான பாதிப்பை நாங்கள் எதிர்கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கு விரைவில் தீர்வு காணவும் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அதே போல சீனாவுக்கு பல ஆண்டுகளாக பொருட்களை இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சு விற்கும் நபர்களும் இந்த மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்வதாகவும் சமூக வலைதளத்தில் ரெட்டிட் தளத்திலையும் பதிவிட்டுட்டும் வர்றாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மத்தியிலான உறவு 2020ஆம் ஆண்டு கல்வான் பகுதியில் 2 நாட்டு இராணுவத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறம் பெரிய அளவில் தொய்வு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதே வேளையில் எல்லை பிரச்சனையை பேசி தீர்க்க இந்தியாவும் சீனாவும் கூட்டாக முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் பிற பிரச்சனைகளுக்கு இராணுவம் மற்றும் தூதரக அளவிலான பேச்சு மூலம் தீர்வு காண 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய சீன உறவு 2020 கிழக்கு லடாக்குடைய கல்வான் எல்லை பகுதியில் நடந்த மோதலால் மோசமடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக சிறப்பு பிரதிநிதிகள், இராணுவ தளபதிகள் மற்றும் இந்தியா சீன எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பு வாயிலாக 2 நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் டெல்லியில் நேற்று எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பின் கூட்டம் நடந்தது. அதில் எல்லை வரையறை, எல்லை நிர்வாகம், எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இது குறித்து நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நிலவும் சூழலை இருதரப்பும் ஆய்வு செஞ்சாங்க. எல்லை பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவது இந்தியா சீனா இருதரப்பு உறவை முன்னேற்றுவதற்கு அவசியம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் நிலுவையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தற்போது இருக்கும் தூதரக மற்றும் இராணுவ பேச்சு அமைப்புகள், குறிப்பாக அந்தந்த பகுதி இராணுவ தளபதிகள் மட்டத்திலான சந்திப்புகள் மூலம் தீர்வு காண ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் மூலம் எல்லையில் பதற்றம் தவிர்க்கப்படும், தவறான புரிதல்களால் பிரச்சனைகள் நிகழாது அப்படின்னும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. ஒரு பக்கம் அருணாச்சல பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா சீனாவுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் சீனாவும் தங்களுடைய பிடியை இறுக்கிட்டே வர்றாங்க. அதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு நல்ல நட்புறவு ஏற்படணும் அப்படின்னு தூதரக ரீதியாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. எது எப்படியோ நண்பர்களே, கண்டிப்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று 2 நாடுகளும் பழையபடி வர்த்தக விஷயத்தில் பழையபடி தொடர வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் இதே வேளையில் நம்ம இன்னொன்னையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். என்னைக்கா இருந்தாலும் சீனா நம்முடைய முதுகில் குத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால் சீனாவை நம்ம முழு மூச்சில் நம்பவும் கூடாது, முழுச்சா அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. சீனா ஒரு குள்ளநரி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிப்பாங்க. வரும் காலங்களையும் அது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இவ்வளோ நாட்களாக சீனா என்ன செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதை சொல்கிறோம். கண்டிப்பாக சீனாவை நம்ப முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய ஒப்பீனியனாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.